அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல நம்ம ஆப்ஷன் பையர்ஸ்க்காக நம்ம கிரியேட் பண்ண டெக்னிக்கல் இண்டிகேட்டரை பத்தி நம்ம வரிசையா பார்த்துட்டு வரோம். சரிங்களா? இன்னைக்கு மார்னிங் ஒரு 4 வீடியோ பண்ணியிருப்பேன். 4லையுமே நான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்ல கூட நிறைய சிக்னல் காமிச்சிருக்கேன். இன்னைக்கு நம்ம எவ்வளவு ப்ராஃபிட் எவ்வளவு லாஸ்ன்னு பார்க்கலாம். கரண்ட் அடுத்த மணி எடுத்துக்கிறேன், இந்த மணி எடுத்துக்கிறேன். சரிங்களா? நிப்டில என்ன ப்ராஃபிட் பார்க்கலாம். இது வந்து டவுன் ட்ரெண்ட். எங்க வாங்கி எங்க வித்தா லாபம், இங்க வாங்கி இங்க வித்தா லாபம், இங்க வாங்கி இங்க வித்த லாபம். இன் பிட்வீன் எங்க வாங்கினாலும் நீங்க ஊத்தி மூட வேண்டிதான். கரெக்டா இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பை சிக்னல் வந்திருக்கு. சரிங்களா? இது பிரைமரி டார்கெட், செகண்டரி டார்கெட் நோக்கி போய்கிட்டு இருக்கு. சரி, நம்ம இப்ப இருக்க பிரைஸே பாத்துக்கலாம். இங்கேயும் உள்ள வித்தியாசம் 200 இங்க இருக்குன்னா 105னா 15 பாயிண்ட். சரிங்களா? 15 பாயிண்ட். இது மார்னிங் ட்ரேடு, இதை விட்டுலாம். இருந்தாலுமே இது ப்ராஃபிட் தான். 7 பாயிண்ட், 15 பாயிண்ட் எடுத்துருக்கோமா. இப்ப புட் சைடு பார்க்கலாம். புட் சைடுமே நம்ம இந்த மணியில தான் பார்க்கணும். ஏன்னா நம்ம ஆப்ஷன் பையர்ஸ், நம்ம ஆப்ஷன் செல்லர்ஸ் கிடையாது. இந்த மணியில பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சேஃப். சரி, இங்க பாருங்க எப்ப இண்டிகேஷன் வந்திருக்கு 162. நம்ம ஸ்கேல் வச்சு அளந்து பார்த்துக்கலாம். இங்க இருந்து இங்க வரைக்கும் டார்கெட் மீட்டா இருக்கா 87 பாயிண்ட். அங்கிட்டு ஒரு 15 பாயிண்ட். இதுல 100 பாயிண்ட் எடுத்திருக்கோம். நிப்டியில 100 பாயிண்ட் ஏதாச்சும் ஒரு இண்டிகேட்டர் உங்களால கிரியேட் பண்ண முடியும்னா கண்டிப்பா அது ஒரு நல்ல இண்டிகேட்டர். சரிங்களா? இது ஒரு ரொம்ப ரொம்ப டெக்னிக்கல் இருக்குங்க. இதை பத்தி நான் ஒவ்வொரு வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது சாதாரணமா நான் ஒரு டெக்னிக்கலை வச்சு நான் கிரியேட் பண்ணவே கிடையாது. சரி, நிப்டியில் 100 எடுத்தாச்சு. பேங்க் நிப்டியில பார்க்கலாம். பேங்க் நிப்டியில பாருங்க, இங்க வாங்கி இங்க வச்சா லாபம். அது வருதான்னு பார்க்கலாம். இங்கிட்ட புட்டை ஓபன் பண்ணிக்கலாம். பேங்க் நிப்டியில லோட் ஆகுது. நம்ம இண்டிகேட்டர் லோட் ஆகுதுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்த ஸ்ட்ரைக் பிரைஸ் போய் பாருங்க, அது அதுல ஒர்க் ஆகும். ஏன் நம்மளுக்கு ரொம்ப லோட் ஆகுதுன்னா இந்த இண்டிகேட்டர் வந்து 2000 லைன் இருக்கு கோடு. சரியா? 2000 லைன் இருக்கு. சாதாரண 1 or 2 லைன் கிடையாது. அதனாலதான் இது லோட் ஆகுது. ஃபர்ஸ்ட் லோட் ஆகிட்டா அடுத்து ஃபாஸ்டா இருக்கும். சரி, இங்க இந்த இதை பார்த்துட்டு வந்துடலாம். இப்ப குட் சைடு பாத்தீங்கன்னா எவ்வளவு லாபம் பாருங்க. இங்கேக்கும் உள்ள வித்தியாசம் 220 பாயிண்ட். சரியா? 220 பாயிண்ட் எடுத்தாச்சா. இங்க ஒரு எவ்வளவு பாயிண்ட் லாஸ், 20 பாயிண்ட் லாஸ் வச்சுக்கோங்க. 65, 75, 85, 30 பாயிண்ட் லாஸ். அதாவது 190 பாயிண்ட். இங்க பாருங்க, லைவ் சிக்னல் வருது பாருங்க. வந்துச்சா? லைவா ஒர்க் ஆகுங்க. இது நம்ம இண்டிகேட்டர் வந்து லைவா ஒர்க் ஆகும். டார்கெட் இருந்தா இருக்கு பாருங்க, அப்படி போயிட்டே இருக்கும். அதை பத்தி நான் கவலை இல்லை. இப்ப 190 பாயிண்ட் நான் பாத்துருக்கேன். இப்போ கால் சைடு பார்க்கலாம். 190 புட் சைடு, கால் சைடு மார்னிங் விட்டுருங்க. மார்னிங்ல 100 பாயிண்ட் லாபம். சரிங்களா? அதை விட்டாலுமே பாருங்க 190. இந்த டார்கெட் எவ்வளவு இருக்கு? 150 பாயிண்ட். டார்கெட் தொட்டுச்சா இல்லையா? சரி, இப்ப நீங்க செல் பண்ணாலுமே எவ்வளவு பாயிண்ட்? 23 பாயிண்ட். சரிங்களா? அப்ப 200 பாயிண்ட். 200 பாயிண்ட் பேங்க் நிப்டில, 100 பாயிண்ட் நிப்டில. சரியா? ஒரு லாட் வச்சா கூட 30 இன்ட்டு 200 பாயிண்ட். ஒரு லாட்டுக்கு 6000 ரூபாய். அதே மாதிரி அங்க 100 இன்ட்டு 65, 6000 ரூபாய், 12000 ரூபாய் ப்ராஃபிட். எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்ல? ஜஸ்ட் உங்களுக்கு 30,000 40,000 இன்வெஸ்ட்மெண்ட்ல 12000 ரூபாய் ப்ராஃபிட். ஸோ இது வந்து நிப்டி பேங்க் நிப்டி மட்டும்தான். சென்செக்ஸ் பார்க்கலாமா? சென்செக்ஸ்லயும் அதே தாங்க இருக்கும். சென்செக்ஸ்லாம் இன்னும் அதிகமா இருக்கும். நமக்கு டைம் லிமிட்டா இருக்கு. வேம முடிக்கிற வீடியோவா. ஸோ 300 பாயிண்ட் இன்னைக்கு காமிச்சிருக்கேன் நான் என்னோட இண்டிகேட்டர்ல. 30 செகண்ட் தான் இருக்கு பாருங்க. இது போயிட்டே இருக்கா. 223 பை செல். இங்கே 20 பாயிண்ட் வந்துருச்சா லைவா? இது பாருங்க, சென்செக்ஸ்ல எவ்வளவு? ஒரே இதுல 300 பாயிண்ட், 600 பாயிண்ட் இன்னைக்கு காமிச்சிருக்கேன். 600 பாயிண்ட்.